அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய அன்பான அன்பு சொந்தங்கள், என்னுடைய சகோதரங்கள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தற்போது இருக்கின்ற ஒருத்தர் பார்த்து சில வகையான எகிழிப்புகள், அடுத்தது உன்னையால என்ன இயலும், உன்னையால என்ன செய்ய முடியும், உனக்கெல்லாம் இது சரி வராது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல முடியாது. அதே மாதிரி சரியா, கென்யாவிலிருந்து தொலைவான ஒரு வானலை பிரதேசத்தில் பிட்டி என்ற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பான உறவை பத்தி தான் பார்க்க போறோம். அது யாருன்னு பாக்குறதுக்கு முன்ன அது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? கட்டாயமாக நிறைய திறமைகள் அவருக்குள்ள இருக்கு. சமுதாயம் அதை வெளிக்கொணர வருவதற்கு இடம் அளிப்பதில்லை. ஏன்? உன்னால இது இயலாது, உனக்கெல்லாம் இது சரி வராது என்ற ஒரு முயற்சி. நாங்க அவரை நேர்ல பார்த்தோம். சரியா, தன்னுடைய முயற்சியில, தன்னுடைய தொழிற்பாடுகள், தன்னுடைய ஒரு போக்குல தனக்கான ஒரு வருமானம் தேடிக்கொண்டு ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த டிக்டாக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கிட்ட இருக்கிற திறமைகள் ஏராளம். இமாம்தீன் ரிஸ்வி, அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சுருக்கமான பெயர் ஆர்ஜே ரிஸ்வி. இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக கிண்ணியா கந்தலாய் முள்ளிப்பத்தான, அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து அரிதாக போகக்கூடிய இடங்களுக்கும் இவரை பத்தி நல்லா தெரியும். ஒரு டிக்டாக்ல ஒரு தன்னுடைய திறமையை நான் காட்டணும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர். இவருக்கு இருக்கின்ற மனக்குமுறல்கள், அதாவது என்னுடைய மனதில் இருக்கின்ற சில குமுறல்கள் இருக்கு ஆஷிம். இவர் என்னத்தை சொல்ல வராரு அப்படின்னு. இந்த குமுறல்களுக்கு யார் காரணம்? இந்த குமுறல்களுக்கு சில பேர் காரணமாக இருக்கலாம், சில பேர் காரணமின்மை. யார் என்னை காயப்படுத்தினாலும் நான் யாரையும் காயப்படுத்துவதில்லை அப்படின்ற வசனம் இங்க வந்திருக்கின்ற எங்களுடைய குழுமத்தையே ஒரு சில நிமிடம் கண்ணீருக்கு மயங்க வைத்தது. அவர்தான் எங்களுடைய அன்பு தோழமை ஸ்ரீ. அவரை பற்றி தான் உங்களுக்கு அவர் முன்னிலையில் சில நேர்காணல்கள் எடுக்க வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அன்பு தோழமை ரிஸ்வி அவர்களே, உங்களோடு சில நேர்காணல் செய்ய வந்திருக்கின்றோம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திக்க வந்ததிலிருந்து சில வினாக்களும் உங்களுடைய தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த மிக முக்கியமான ஒரு சமுதாய வலைதளங்கள்ல டிக்டாக், அதில் பயணித்து கொண்டிருக்கிறீங்க, அப்படியா? ஆம். கவலை எனக்கு ஒரு பணம் இருந்தால், நைட்டு ஒரு பணம் இருந்தால் நான் இப்போ எனக்கு பணம் இல்லாத காரணம், இத்தனை வருஷமாக இந்த பயிரை நம்பி தான் பாடுறேன். எல்லாம் விற்கிறது வாரது, அன்றாட வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன்.